இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னுடைய வாய்ஸ் கேக்குதுல்ல? சரியா கேக்குது. 9வது அதிகாரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். இங்கே வந்து இதனுடைய முக்கியமான ஒரு கருப்பொருளாக பார்க்கக்கூடியது பிதா, குமாரன் இன்னுமாக இஸ்ரவேலை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல பிதாவும் குமாரனும் குறித்ததான ஒரு உரையாடல் அங்கே நடக்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக இந்த குமாரன் தன்னை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகளை குறித்து முதல் வசனத்துல பார்க்கிறோம். இவர் வந்து என்ன சொல்கிறார்? நான் வந்து தாயின் கர்ப்பத்திலிருந்த முதல் கர்த்தர் என்னை அழைத்தார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த குமாரன் கர்ப்பப்பையிலே பிரிக்கப்பட்டான், ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம். அப்போ இவர் வந்து கடவுளின் கையில பட்டயமாக ஆயுதமாக ஆண்டவர் வந்து இவரை பாதுகாத்து வந்திருக்கிறார் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். அப்போ அவருடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அவை சத்தியத்தையும் நியாயத்தையும் கொண்டு வரக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்றோம். தொடர்ந்து பார்க்கும்போது தந்தை மகனுக்கு சொன்ன வார்த்தைகளை பார்த்து நம்ம பார்க்கிறோம். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் மூலமாக கடவுள் சொல்றாரு, குமாரன் மூலமாக மகிமையை விளங்க பண்ணுவேன். இஸ்ரவேலின் மேசியா கடவுளின் மகிமையை உலகுக்கு வெளிப்படுத்த அழைக்கப்பட்டவர். அப்போ இங்க ஒரு பக்கத்துல பிதா குமாரனுக்கு இருக்கக்கூடிய சம்பாஷணையாக இருந்தாலும், ஆண்டவர் இந்த குமாரன் இஸ்ரவேலை அவர் வந்து மேசியா தெரிந்து கொண்டிருக்கிறார், தாயின் கர்ப்பத்தில தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஆண்டவருடைய மகிமையை உலகுக்கு கொண்டு செல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்றோம். அப்போ ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டதுக்கு பிற்பாடு இந்த குமாரன் அவர் சொல்லக்கூடிய காரியம், என் உழைப்பு வீணாய் தோன்றுகிறது, நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமாய் என் பலனை செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கும் என்று சொன்னேன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ வேலைக்காரருடைய நிராகரிப்பின் பாரத்தை உணர்கிறார், ஆனால் முடிவை கடவுளிடம் ஒப்படைக்கிறார். அப்போ இந்த இஸ்ரவேலை ஆண்டவர் தெரிந்து கொண்ட போது, அவர்கள் உலகுக்கு மகிமையை கொண்டு வரணும்னு சொல்லி யோசித்த போது, பிரயத்தனம் பண்ணின போது, அவர்கள் இதற்காக ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது சில சமயத்துல அவங்களுடைய உழைப்பு வந்து வீணாக தெரிகிறது. அப்போ அந்த வேலைக்காரன் வந்து நிராகரிப்பின் பாரத்தை உணர்கிறார். ஊழியத்துல இமீடியட்டான ரிசல்ட் காணப்படல அப்படின்னு சொல்லி கடவுளிடத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறார். அப்போ கடவுளுடைய நீதியில் நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார். அப்போ அங்கீகரிக்கப்பட்டாலும் குமாரன் பிதாவின் திட்டத்தில் தங்கியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், தீர்க்கதரிசியருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், மோசேயினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய தலைவர்கள், தேவனால் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் எல்லாரும் ஊழியத்துல ரொம்ப லகுவான ஒரு வழிமுறையை அவங்க தெரிந்து கொள்ளவில்லை. அவங்க செய்த அவங்களுடைய பணிக்கு உடனடியாக அதனுடைய விளைவை, அதனுடைய பலனை அவர்கள் காணவில்லை. அப்போ அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில, தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையில, நிறைய மிஷினரியுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இதன் மூலமாக நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி, நம்முடைய உழைப்பு சில சமயத்துல வீணாக தோன்றினாலும், உடனடியாக பலன் கிடைக்காவிட்டாலும், நம்ம கடவுளிடத்துல காரியத்தை ஒப்படைக்க வேண்டும். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். அவர்தான் இந்த காரியத்தை நிறைவேற்றுவார். அப்போ கடவுள் நம்மிடத்துல சக்சஸ்ஃபுல்னஸை எதிர்பார்க்கல, அவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் ஃபெய்த்ஃபுல்னஸை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். நான் வந்து கொஞ்சம் பல வருடங்களாக மாணவர் பணியில இருந்தேன். அப்பொழுது நான் புதிதாக ஊழியத்தை ஆரம்பித்த சமயத்திலே வேலூர்ல மையமாக வைத்து அங்கு இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்திலே என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வந்தேன். அப்பொழுது நான் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு 2 மணி நேரம் டிராவல்
பண்ணி திருப்பத்தூர் என்ற இடத்துல சேக்ரட் ஹார்ட் காலேஜ் இருக்கிறது, ஒரு கேத்தலிக் காலேஜ். அங்க பைபிள் ஸ்டடி எடுப்பதற்காக இது புதன்கிழமை போவேன். அங்கு செல்லும் பொழுது சில சமயத்துல 5 பேர் வருவார்கள், 10 பேர் வருவார்கள், 2 பேர் வருவார்கள், ஒருத்தர் வருவார். சில சமயத்துல ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. அப்போ நான் ஆண்டவரிடத்துல அதிகமாக போராடுவேன். நான் வந்து வேலூர்ல இருந்து திருப்பத்தூருக்கு 2 மணி நேரம் பஸ் டிராவல் பண்ணி அங்க போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு எம்டி சேர் பார்க்கறதுக்காகவா, வெறுமையான நாற்காலிகளை பார்க்கறதுக்காகவா நான் ஊழியத்தை பண்றேன். என்னுடைய நேரம் வீணு, பணம் வீணு, என்னுடைய முயற்சிகள் வீணு அப்படின்னு சொல்லி நான் யோசித்த காலங்கள் உண்டு. ஆனாலும் தொடர்ந்து அங்கு போய் நான் பைபிள் ஸ்டடி எடுத்தேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அங்கு 27 வருஷத்துக்கு அப்புறமாக அந்த பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்ண ஒருவர் தான் இன்றைக்கு இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷன் ஐஇஎம் என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார், பிரதர் ராஜா சிங். அப்போ அவர் வந்து பொறுப்பை எடுத்தபோது அந்த இயு ஒரு நியூஸ் லெட்டர்ல அவருடைய பேட்டி கொடுத்திருந்தாரு, இன்டர்வியூ. அதுல அவர் சொன்னாரு, நான் வந்து மிஷனரி ஊழியத்துக்கு அர்ப்பணித்ததுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அந்த இயுல இருந்து வந்து எங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுப்பாங்க. அப்போ செல்வதுரை அங்கிள் வந்து எங்களுக்கு எடுப்பாங்க. அவங்க எடுத்த பைபிள் ஸ்டடி, அப்புறம் அவங்க சொல்லக்கூடிய ஆவிக்குரிய சத்தியங்கள் மூலமாக மிஷனரி பாரத்தை நான் பெற்றுக்கொண்டேன். மிஷனரி பணிக்கென்றும் நான் அர்ப்பணித்தேன் அப்படின்னு சொல்லி ஏறக்குறைய 27 வருஷத்துக்கு முன்னதாக நான் எடுத்த பைபிள் ஸ்டடி, அவருக்கு என்ன பைபிள் ஸ்டடி எடுத்தனோ அதே பைபிள் ஸ்டடி அவுட்லைன் அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. 27 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செல்வதர் அங்கிள் எங்களுக்கு வந்து இந்த பைபிள் ஸ்டடி எடுத்தாரு, இந்த பகுதியிலிருந்து இந்த அவுட்லைன்ல அவர் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவருடைய அந்த இன்டர்வியூவை பார்த்தபோது நான் ஆனந்த கண்ணீர் வடித்தேன். ஏனென்றால் உடனடியாக ஒரு பலனை, கனியை நான் காண முடியவில்லை. ஆனால் 27 வருஷம் கழித்து இன்றைக்கு எஃப்எம்பிபி ஐஇஎம் என்ற ஸ்தாபனங்கள் இந்தியாவினுடைய முன்னணி மிஷனரி ஸ்தாபனங்கள். அதனுடைய தலைவர் அந்த ஐஇஎம்ல இருக்கக்கூடிய ராஜா சிங் அந்த ஜெபக்குழு வேத ஆராய்ச்சி கூட்டத்துல பங்கு பெற்று உருவாக்கப்பட்டார் அப்படின்றதை குறித்து நான் அதிக சந்தோஷப்பட்டேன். அப்போ இமீடியட்டாக ரிசல்ட்டை காணாவிட்டாலும் அநேக நாட்கள் பின்பாக அதனுடைய பலனை காணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க சபை ஊழியங்களிலோ ஷாலம் ஊழியங்களிலோ இருக்கலாம். இமீடியட்டாக ரிசல்ட்டை காண முடியாது, சோர்ந்து போக வேண்டாம். தொடர்ந்து நம்ம ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்வோம். அப்போ தொடர்ந்து பார்க்கும்போது நீர் இஸ்ரவேலை மீட்டு அதை மீண்டும் நிலைநாட்டுவீர் அப்படின்னு சொல்லி 5ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றார். அப்போ ஆண்டவர் கடவுளுடைய மக்களை தம்மிடமாக திரும்ப கொண்டு வர குமாரன் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி அதை குறித்து தெளிவாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இவர்கள் வந்து உலகத்துக்கு ஒளியாக, ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்று சொல்லி 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கடவுளுடைய மக்களை தம்மிடம் திரும்ப கொண்டு வர குமாரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த பணி இஸ்ரவேலுக்கு அப்பாலும் செல்கிறது, ரட்சிப்பு பூமியின் எல்லைகளை அடையும். அப்போ சமுத்திரம் வந்து எப்படி ஜலத்தினால நிறைந்திருக்கிறதோ அது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல ஒரு பகுதியில நம்ம வாசிக்கிறோம். மிக சமீபமாக நம்ம பூமி எங்கும் கடவுளுடைய சுவிசேஷம் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. இப்பொழுது இந்த இன்டர்நெட், மீடியா, யூடியூப் இதெல்லாம் வந்த பிற்பாடு அநேக முஸ்லிம் நாடுகள், சுவிசேஷத்துக்கு அடைக்கப்பட்ட நாடுகள், அந்த நாடுகள் வந்து இந்த யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக அநேகர் ஆண்டவரை தெரிந்து கொள்கிறார்கள். எங்களுடைய சபையில கூட நான் எங்களுடைய பாஸ்டர் வந்து சில பேர் பேப்டிசம் எடுக்கணும்னு சொல்லி மற்ற மதத்திலிருந்து வரக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அவர் இமீடியட்டா பேப்டிசம் கொடுக்க மாட்டாரு. ஸோ என்ன மாதிரி ஒரு 2-3 பேர் இவாஞ்சலிஸ்ட் இருக்கோம். எங்ககிட்ட கவுன்சிலிங் அனுப்புவார். நாங்க நல்லா அவங்களுக்கு காஸ்பலை ஒரு 4-5 சிட்டிங்ல வச்சு அவங்களுக்கு சொல்லி
முழுதுமாக விளக்கி அவங்க ரட்சிப்புக்குள்ளாக நாங்க நடத்துவது வழக்கம். அப்போ அந்த தம்பி கிட்ட ஆ அந்த தம்பியினுடைய பெயர் வந்து பிரவீன் என்று நினைக்கிறேன். அவன்கிட்ட கேட்டபோது அவன் சொன்னான், அவன் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவன். ஆனா Facebookல வந்து அவன் பார்த்துட்டு இருந்தபோது, Facebookல யாரோ ஒருத்தர் கனடா நாட்டுல இருந்து பிரசங்கம் பண்ணாரு. அந்த பிரசங்கத்தை கேட்டு அவர் வந்து அதிகமாக ஈர்க்கப்பட்டு, அவரோடு கூட தொடர்ந்து தொடர்பு கொண்டு, அப்புறம் வந்து ஆ வேதத்தை குறித்து, இயேசுவை குறித்து அதிகமாக அறிந்து கொண்டு தான், பக்கத்துல சபை இருக்குது அப்படின்னு சொல்லி Googleல தேடி பார்த்து எங்களுடைய சபைக்கு வந்து அவ்விதமாக ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்காக வந்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் பல விதங்களிலே சுவிசேஷம் நுழையக்கூடாத இடத்திலே நுழையும்படியாக செய்கிறார். நேற்று தினம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு Zoom மீட்டிங் ஒண்ணு லீடர்ஷிப் ரவுண்ட் டேபிள் என்று சொல்லி ஒன்று அட்டெண்ட் பண்ணேன். அதை நடத்தின அந்த அண்ணன் சொன்னாரு, 2047வது ஆண்டுக்குள் 47வது ஆண்டுக்குள்ளாக நம்முடைய இந்திய தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசமாக மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை கேள்விப்பட்டபோது அதிகமாக ஆச்சரியப்பட்டேன். ஆனாலும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பக்தி வைராக்கியம், அந்த பெரிய வாஞ்சையை குறித்து அதிகமாக நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையிலே எப்படி இது நடக்கும் என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனாலும் ரட்சிப்பினுடைய பணி இஸ்ரவேலுக்கு அப்பால் செல்லுகிறது. பூமியின் எல்லைகளை ரட்சிப்பு அடையும் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரி, 7ஆம் வசனத்துல பார்க்கும்போது, நிராகரிப்பை அனுபவித்த பிறகு நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நீங்க அசட்டை பண்ணப்பட்டோரும் அருவருக்கப்பட்டவருமாக இருந்த அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமா இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தம் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப அருமையானவர்களே, எங்க நிராகரிக்கப்பட்டோமோ, எங்க நிராகரிக்கப்பட்டார்களோ, எப்படி நம்ம இயேசு கிறிஸ்து நிராகரிக்கப்பட்டார், அப்புறம் இஸ்ரவேலின் தலைவர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள், தீர்க்கதரிசிகள் நிராகரிக்கப்பட்டார்கள். ஆனாலும் கடைசியிலே ஆண்டவர் வந்து அவருடைய ஊழியத்தை கனப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல நம்ம இப்போ சில இடங்கள்ல நிராகரிக்கப்பட்டாலும் ஆண்டவர் நம்மை கௌரவிப்பார் அப்படின்னு சொல்லி 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ கர்த்தர் வெளிப்படும் போது ராஜாக்கள் பயபக்தியுடன் நிற்பார்கள், பிரபுக்கள் தலை வணங்குவார்கள், முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் என்று சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே இதே காரியத்தை தான் வாசிக்கிறோம். அப்புறம் தொடர்ந்து நம்ம 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் 49வது அதிகாரத்துல பார்க்கும்போது, எதிர்கால ராஜ்யத்தில் இஸ்ரவேலுக்கு எல்லாம் பரிபூர்ணமாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தொடர்ந்து இஸ்ரவேல் சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறான். அப்போ அவருடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா, கடவுள் நம்மளை கைவிட்டுட்டார் போல அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதனால கடவுளுடைய அன்பின் ஆறுதல் வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். அதில்தான் 15ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இப்போ ஊழியத்துல போராட்டங்கள் இருக்கலாம். ஆண்டவருக்காக நம்ம பல பிரயாசங்கள் எடுக்கும்போது நிராகரிக்கப்பட்ட நிலைமைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம். ஆனா இவை எல்லாவற்றின் மத்தியிலும் ஆஹ் ஒரு ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாலோ, மறந்தாலும் ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை. ஆண்டவர் ஒருபோதும் நம்மை மறுப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தொடர்ந்து God promises of restoration, மறுசீரமைப்பு பற்றிய கடவுளுடைய வாக்கு உறுதிகளை, வாக்கு தத்தத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் தம்முடைய மக்களை சேர்ப்பார், பாதுகாப்பார், அவர்கள் மிகுதியாக அவர்களை ஆசீர்வதிப்பார், என் உள்ளங்கையிலும் நீ வரைந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறுதல் வார்த்தையை 14ஆம் வசனத்துல சொல்றாரு. உன் குமாரர் தீவிரித்தவர்கள் உன்னை நிர்மூலமாக்கினவன், உன்னை பாழாக்கினவன் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். யாரெல்லாம் எதிரியா இருக்காங்களோ
அவங்க போவார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் வாக்குறுதியாக சொல்லக்கூடிய காரியத்தை இந்த பகுதியில பார்க்கணும். சோ தொடர்ந்து இந்த பகுதியில ஆண்டவர் பலவிதமான வாக்குத்தத்தங்களை இந்த 18ஆம் வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்குமாக ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். உன் 19ஆம் வசனம், உன் வனாந்திரங்களும் உன் பாழிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரவியங்களினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும், உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உனக்கு உண்டாயிருக்கிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கு, நாங்கள் குடியிருக்கும்படி விலகீரி என்று காதுகள் கேட்க சொல்லுவார். அப்படின்னா ஆண்டவர் வந்து இவர்களுடைய ஊழிய எல்லையை விரிவாக்குவார் அப்படின்னு சொல்லி அவரு வாக்குத்தத்தம் பண்றார். அப்போ தொடர்ந்து ஆண்டவர் வந்து அவர்களை பாதுகாப்பார், அவர்களை பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தொடர்ந்து அவர்கள் குனிந்து பணிந்து மூங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்கள் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். அப்போ தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த வெட்கத்துக்கு லட்சைக்கு பதிலாக இவையெல்லாம் எடுத்து போடப்படும், அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், அப்போ விடுதலை ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லி 25ஆம் வசனத்துல பாக்குறோம். உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன், உன்னை ஒடுக்கனுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன், மதுபானத்தில் வெறிகொள்வது போல தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள், கர்த்தரும் யாக்கோபின் வல்லவனான நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா? அப்போ ஒவ்வொரு விசுவாசியினுடைய கிறிஸ்தவனுடைய ஒரு முக்கியமான இருதய துடிப்பு என்னன்னா, மாம்சமான யாவரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் புதிய ஏற்பாட்டுல பேதுரு சொல்றாரு, ஒருவராயினும் கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல, எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும் அவருடைய சித்தமா இருக்குது. அது வந்து 1 தீமோத்தேயுல வாசிக்கிறோம். அப்புறம் 1 பேதுருல வாசிக்கும் போது 2 பேதுருல வாசிக்கும் போது, சிலர் நினைக்கிறார் என்கிற பிரகாரம் அவர் தாமதிக்கவில்லை, தாமதிக்கிறதுக்கு காரணம் அவர் இன்னும் கொஞ்சம் பேர் மனம் திரும்பி அவர் பக்கமாக திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர் சற்று கால தாமதமாக இருக்கிறார், அந்த அளவுக்கு அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ அப்போ ஆண்டவர் நமக்கு ஊழிய எல்லைகளை விரிவாக்குவார், இன்னும் அநேகரை நம்முடைய மந்தையிலே சேர்ப்பார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றார். சரி, இப்போ 50வது அதிகாரத்துக்குள்ளாக வருகிறோம். இங்க வந்து சீயோனிடம் கேள்வியை குறித்து பார்க்கிறோம். நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவர்களுக்கு கொடுத்த தள்ளுதல் சீட்டு எங்கே? அல்லது உனக்கு கடன் கொடுத்த எனக்கு உங்களை நான் விற்று போட்டேன், இதோ உங்கள் அக்கிரம நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள், உங்கள் பாத நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ கடவுள் வந்து அக்கறையுள்ளவர், சீயோனில் அவர்களுக்காக அவருடைய பராமரிப்பை சந்தேகிப்பவர்களை அவர் எதிர்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தொடர்ந்து பார்க்கும்போது தேவன் அக்கறையுள்ளவர், அவருடைய வல்லமையை அவர் நினைவூட்டுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மேசியாவினுடைய உறுதியான கீழ்ப்படிதலை குறித்து இங்க பார்க்கிறோம். சோ தொடர்ந்து, இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன், அவைகளுள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகிறது, நான் வானங்களுக்கு காரலை உடுத்தி இரட்டை அவர்களின் மூடு சீலையாக்குகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ தொடர்ந்து கர்த்தருக்கு மேசியாவினுடைய கீழ்ப்படிதல், தேவனுடைய கரிசனை அந்த இடத்துல வியத்தக முறையில் காட்டப்படுகிறது. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை கொடுக்கும்படி ஆண்டவர் அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில வாசிக்கிறோம். சோ இவ்விதமாக ஆண்டவர் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார் என்று சொல்லி நம்ம இந்த பகுதியில பார்க்கிறோம். அப்போ கொஞ்சம் தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. இந்த 2 நாள் நடுவுல விட்டதுனால நம்ம வந்து எங்க கடைசியா விட்டோன்றதை நான் மறந்துட்டேன். இப்ப நம்ம ஏற்கனவே இந்த 50ஆம் அதிகாரம் எல்லாம் படிச்சிட்டோம். ஆக்சுவலா 59க்கு பதிலா நான் 49 எடுத்துட்டேன்.
சோ தயவுசெய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் இதுல ஆஹ் சீக்கிரமா ஆஹ் கண்டுபிடிச்சு சொல்லிடலாம்னு. பரவாயில்ல. 59 சரி. ஆமா. ம். நான் இந்த 2 நாள் லீவ் விட்டதுனால எந்த கடைசி பிபிடின்றத மறந்துட்டேன் நானு. சாரி. ஓகே, சரி. ஓகே. 59ஆம் அதிகாரம். நல்ல வேளை 50 தான் படிச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்க்கிறேன். சரி. 59ஆம் அதிகாரத்துல வரும்போது அவர்களுடைய பாவத்தை பற்றி இந்தந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. அவர்களின் பாவங்களால் கர்த்தர் அவருடைய ஆமா. ஜெபத்தை ஃபுல் ஸ்கிரீன் கேட்பதில் போயிருங்க. ஆ ஃபுல் ஸ்கிரீன். அவர்களுடைய இரத்தக்களி அவருடைய வயலன்ஸ்னால, அவருடைய பொய்யினால, அவருடைய நேர்மையினால கடவுள் வந்து இந்த பாவங்கள் எல்லாம் அவர்களுடைய ஜெபத்துக்கு பதிலளிக்காமல் போகிறது. தொடர்ந்து அவரிடத்துல விரக்தி காணப்படுகிறது. ஆன்மீக குருட்டுத்தன்மை காணப்படுகிறது. முற்றிலும் விரக்தியாக அவங்க இருக்கிறாங்க. நீதியை தேடுகிறார்கள். ஆனால் எதையும் அவரிடத்துல கண்டுபிடிக்க முடியல. இதுதான் நம்ம ரோமருக்கு நிருபத்திலையும் நம்ம வாசிக்கிறோம். நீதிமான் ஒருவனும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனானார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில வாசிக்கிறோம். சோ தொடர்ந்து இஸ்ரவேலுடைய வேண்டுதலை குறித்து 59ஆம் அதிகாரம் 12 15 வசனங்களை வாசிக்கிறோம். ஏசாயா அவனுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு அந்த தேசம் பதிலளித்து அதன் பாவத்தை அறிக்கையிடுகிறது. அப்போ அவங்க பாவத்தை அறிக்கையிட்டு தங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். 12ஆம் வசனத்துல எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாயிருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோடு இருக்கிறது. எங்கள் அக்கிரமங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போ நம்ம வேற ஒரு இடத்துல வாசிக்கிறதமாக நீதிமொழிகள்ல பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுறனோ இரக்கம் பெறுவான். அப்போ ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். தொடர்ந்து இந்த 59ஆம் அதிகாரம் 15 நம்ம பார்க்கும்போது 15 16 பார்க்கும்போது இஸ்ரவேலுடைய அவலமான நிலைமை. அங்கே நீதி இல்லை. அப்போ இஸ்ரவேலின் பக்கம் யாரும் இல்லை. சோ அவர் தனிப்பட்ட முறையில ஒருவரும் இல்லையை கண்டு விண்ணப்பம் பண்ணுவரும் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து இங்க பிளைட் ஆஃப் இஸ்ரேல் அதை 59ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 16 பார்க்கிறோம். த பிளான்ஸ் ஆஃப் காட் கடவுளுடைய திட்டங்களை குறித்து 17 21 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். சோ அவர் வந்து நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தன்னுடைய சிரசில் தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வியாக போட்டுக் கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ தொடர்ந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாவத்தை தண்டிக்கிறாரு. அதே போல நீதியை அநியாயமா நடக்கிற காரியத்தெல்லாம் அகற்றி போட்டு நீதியை அங்கே தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 18ஆம் வசனத்துல கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரி கட்டி நம்முடைய பகைஞருக்கு பலனையும் தீர்வுகளுக்கு பலனையும் சரி கட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய பெரும் உபத்திரவத்துல இந்த முழு உலகமும் அவருடைய கோபத்தை உணரக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த இஸ்ரவேல் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா 20-21 மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு விரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் மேல் இருக்கிற என் நாவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்நிதியின் வாயிலிருந்தும் உன் சந்நிதியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ மீட்பர் வருகிறார். யாருக்காக வருகிறார்? மீறுதலை விட்டு திரும்புவர்களுக்கு, மனம் திரும்புவர்களுக்கு, பாவத்தை அறிக்கையிட்டு திரும்புவர்களுக்கு, அவர்களுடைய சேவைகளை கேட்டு அவர் தேவை என்பதை அறிந்தவர்களுக்கு மட்டுமே ஆண்டவர் வேலை செய்கிறார். அப்போ அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமயமாய் இருக்கிறார். அப்போ கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு செய்யும் உடன்படிக்கை என்னன்னா, நிலைத்திருக்கும் ஆவியை, நிலைத்திருக்கும் வார்த்தையை அவர் உறுதியளிக்கிறார். அப்போ இங்க 19ஆம் வசனத்துல வெள்ளம் போல அவனுக்கு விரோதமாக
கொடியேற்றுவார் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில பார்க்கிறோம். சோ 21ஆம் வசனத்திலையும் அந்த ஆவி உன்மேல் இருக்கிற என் ஆவியும் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன்னுடைய ஆஹ், சந்ததியின் வாயிலிருந்து நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோ கடவுள் வந்து அவருடைய நிலைத்திருக்கும் ஆவியும் நிலைத்திருக்கும் வார்த்தையும் உறுதியாக இங்கு வாக்களிக்கிறார். கடவுள் தம்முடைய நோக்கத்தை மக்களிடமும் எல்லா படைப்புகள் மூலமாகவும் ஆவி மற்றும் வார்த்தையின் மூலமாக நிறைவேற்றுவார். அருமையானவர்களே, வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவ்விதமாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை மறந்து போக வேணாம். சரி, இப்போ 60ஆம் அதிகாரத்திலிருந்து 66வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதிக்குள்ளாக செல்லும் போது இங்கு வந்து கடவுளுடைய மகிமை. அப்போ நீங்க இந்த ஏசாயா பார்ட் 1 யார் எடுத்தாங்கன்னு சொல்லி தெரியல. அந்த பார்ட் 1ல நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான பாவத்தை குறித்தும் தண்டனையை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கடவுளுடைய உக்கிர கோபத்தை குறித்தும் திரும்பமாக பார்த்து, அப்பா இந்த ஆண்டவர் எவ்வளவு பயங்கரமானவர், ஐயோ நம்ம பொழைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகிற நிலைமையில இருப்போம். ஆனால் அருமையானவர்களே, இதை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்த போது இந்த வசனங்கள்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பார்த்து நம்ம ஜெபத்துக்கு வாக்குத்தத்தமாக பண்ணி ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார், நீதியின் சூரியன் அவர்கள் மேல உதிக்கும், அவர் என்றென்றைக்கும் நம்மை விட்டு விலகாமல் இருப்பார், அவர் உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார், ஒரு தாயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பாலகனை மறந்தாலும் அவர் நம்மை மறக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இந்த வாக்குத்தத்தெல்லாம் பார்க்கும்போது அப்படியே எனக்கு பெரிய ஒரு டானிக் குடிச்ச மாதிரி இருக்கு. இன்னும் அதிகமாக ஆயத்தப்படணும், இதை குறித்து தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகமாக ஆவியானவர்னால நான் உற்சாகப்படுத்தப்பட்டேன். ஆகையினாலே அருமையானவர்களே, உங்களோடு பகிர்ந்து கொள்றது ஏதோ நான் ஒரு டீச்சராக இருந்து நான் பகிர்ந்து கொள்ள, அனுபவபூர்வமாக கடவுளுடைய வார்த்தையில மூழ்கி எழுந்து அதை அணு 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 அணுவாக ருசித்து அதிக பாரத்தோடு உற்சாகத்தோடு அந்த அனலோடு கூட அந்த சத்தியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரி, தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது எருசலேம் முழு பூமியையும் ஒளிரச் செய்யும். இதை நீங்க நல்லா அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ இந்த மிஷன்ஸை குறித்து சொல்லும்போது ஆதியாமத்திலேயும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆதாம் ஏவாளை படைத்து நீங்க பலுகி பெருகுங்கள், பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை அப்படின்னு சொல்லி அங்க சொல்றத பத்தி பார்க்கிறோம். தொடர்ந்து ஆதியாமம் 12ஆம் அதிகாரத்துல வரும்போது ஆண்டவர் ஒரு ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அந்த ஆபிரகாம் மூலமாக நான் என்ன செய்ய போறேன், உன்னுடைய சந்ததியாரை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் அப்புறம் இந்த கடற்கரையினுடைய மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றார். அதே போல ஆண்டவர் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு எருசலேமை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக பூலோகம் முழுவதையும் ஆசீர்வதிக்க போகிறார். இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாகிய நம்மை கொண்டு இந்த உலகத்துக்கு நாம ஒளியாக இருக்கும்படியாக, பூமிக்கு உப்பாக இருக்கும்படியாக, சாரமுள்ள உப்பாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறார் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. சரி, நல்லா கவனிங்க. கொள்கை அளவில் இந்த அத்தியாயம் கடவுளுடைய அனைத்து மக்களுக்கும் பொருந்தும் என்றாலும் இது குறிப்பாக இஸ்ரவேலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் 1000 வருட ராஜ்யத்தில் நிறைவேற்றப்படும் இது. இதை அனைவரும் பார்த்ததில்லை. ஆடம் கிளார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாருன்னா, இந்த அத்தியாயத்தினுடைய பொருள் புறஜாதிகள் மனமாற்றம் மற்றும் அதன் சேர்வதின் மூலம் கடவுளுடைய திருச்சபையின் பெரும் அதிகரிப்பு மற்றும் செழிப்பு நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அந்த ஒரு ஆங்கிள்லயும் நம்ம பார்க்கலாம், ஆண்டவர் எவ்விதமாக திருச்சபையில அநேக அங்கத்தினர்களை சேர்க்க போகிறார், அப்போ எப்படி திருச்சபையானது வளரப்போகிறது, பெருக போகிறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் இங்கு புறஜாதியானரை பற்றி தீர்க்க தரிசனத்தின் பாடங்களுக்கு எதிராக பேசுகிறார் என்பது அவர்
இஸ்ரேல் என்று பேசுகிறார் என்பதை காட்டுகிறது. அப்போ மாற்று இறையியல் இங்கே அல்லது எங்கும் வேலை செய்யாது. அப்ப என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த காரியம் நம்ம திருச்சபைக்கு அதை வந்து அப்பியாசப்படுத்தினாலும் முதலாக இது இஸ்ரவேலுக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டது. இஸ்ரவேல் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய மகிமையை காண வேண்டும். அததான் வந்து நம்ம முழுமையாக புதிய ஏற்பாட்டுல புதிய இஸ்ரேல் ஆகிய புதிய எருசலேம் ஆகிய அவருடைய திருச்சபை அதன் மூலமாக ஆண்டவர் உலகத்தை ஆசீர்வதிக்க போகிறார். சரி, தொடர்ந்து இந்த 60ஆம் அதிகாரத்திலே இந்த நகரத்தை பற்றிய உண்மைகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, புறஜாதியானரால் அது பார்வையிடப்பட்டு மதிக்கப்படும். தேசங்கள் எருசலேமை பார்க்கும், அதன் மக்களுக்கு பொருட்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த காட்சியை தான் நம்ம சாலமோனுடைய வாழ்க்கையில பார்க்கணும். சாலமோன் அந்த அளவுக்கு நற்கீர்த்தியாக மகிமையாக ஒரு ராஜ்யத்தை உருவாக்கின போது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஷீபா அவள் கேள்விப்பட்டு அந்த ராணி வந்து இவ்வளவு மகிமையான ஒரு ராஜ்யம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அத ஒரு முன்னோட்டமாக சொல்லி அதே போல வரக்கூடிய நாட்கள்ல வந்து எருசலேமினுடைய இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து புறஜாதியாரெல்லாம் அங்கு வருவார்கள். அதன் மூலமாக இந்த மணவாட்டியாகிய திருச்சபைக்கு புறஜாதியிலிருந்து அநேகர் வருவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உங்க குமாரர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் 4ல நம்ம பார்க்கிறோம். இந்த பகுதியின் மூலம் ஒரு பெரிய கருப்பொருள் ஒன்று மீண்டும் இணைத்தல், ரீகேதரிங் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம். இயேசுவினுடைய 1000 ஆண்டு ராஜ்யத்தில் பூமியில் எஞ்சி இருக்கும் ஒவ்வொரு யூத நபரும் பூமியில் உள்ள ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் இஸ்ரவேல் தேசத்தில் ஒன்று கூடுவார்கள் என்று நாம் கருதலாம். இன்றைய இஸ்ரவேலின் மறுகூட்டல், இணைத்தல், இந்த இறுதி மற்றும் முழுமையான மறுகூட்டல் இணைத்தலின் மூலம் ஒரு விலைமதிப்பற்ற முன்னோட்டமாகும். அப்போ பரலோகத்தினுடைய காட்சியை பார்க்கும்போது பூலோகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜாதியிலிருந்தும் சகல தேசங்களிலிருந்தும் சகல பாஷைக்காரிலிருந்தும் சகல கோத்திரத்திலிருந்தும் அவருடைய மக்கள் வந்து பரலோகத்திலே சேர்க்கப்படுவார்கள் என்கிறதுக்கு முன்னோட்டமாக அதற்கு பின்னாடி நிறைவேற போகிறது என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேலை உதாரணமாக சொல்லி அதை சொல்றார். அப்போ இந்த இஸ்ரவேல் வந்து கடவுளால் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி 17-18 வசனங்கள்ல பாக்குறோம். அப்புறம் வன்முறை தேசத்திலிருந்து அகற்றப்படும், அது மறைந்துவிடும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ 1000 வருட ராஜ்யம் இன்னும் வரவில்லை என்பதால் இந்த விஷயங்களின் இறுதி நிறைவேற்றம் காத்திருக்கிறது. ஆனால் அந்த ராஜ்யத்தின் ராஜா இங்கே இருக்கிறார். அந்த வேலையில் சிலவற்றை வேறு மட்டத்தில் செய்ய விரும்புகிறார். உதாரணமாக ஒரு வீடு இப்போது ஒரு அழகான மாற்றத்தை காணலாம். ஒரு கிறிஸ்தவ வீட்டை பற்றி சொல்லலாம். உங்கள் வீட்டில் வன்முறை இனி கேட்கப்படாது. உங்கள் சுவர்களுக்குள் வீண் அல்லது அழிவு கேட்கப்படாது. ஆனால் நீங்கள் உங்கள் சுவர்களை ரட்சிப்பு என்றும் உங்கள் கதவுகளை துதி என்றும் அழைப்பீர்கள். அப்போ 17-18 பாத்தீங்கன்னா, வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரர்களை நீதி உள்ளவர்களுமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தொடர்ந்து கொடுமை உன்னிடத்தில் இருக்காது. உன் மதில்களை 18ஆம் வசனத்துல உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அப்போ 1000 வருட அரசாட்சியிலும் சரி பரலோக ராஜ்யத்திலும் சரி என்ன நடக்க போகுதுன்னா, அங்க வந்து துதி காணப்படும். அங்க வந்து ரட்சிப்பு தான் அங்க இருக்கும். அங்க அழிவு இருக்காது, வன்முறை இருக்காது, அங்க மலிவான காரியத்துக்கு இடம் இருக்காது. இன்னைக்கு வந்து ரொம்ப விலையேற பெற்றதாக பொன்னை நம்ம கருதுறோம், தங்கத்தை கருதுறோம். அது வந்து இன்றைக்கு ஏதோ 70,000-ஐயும் 75,000-ஐயும் கடந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா அவ்வளோ விலை மதிப்புடைய அந்த தங்கம் வந்து பரலோகத்துல ரோடு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு தாரை போய் யாராவது எடுத்து வச்சு வீட்டுல
பீரோல லாக்கர்ல வைப்பாங்களா? தாரை வச்சு யாராவது பேங்க் லாக்கர்ல போடுவாங்களா? தாரை யாராவது பாதுகாப்பா வைப்பாங்களா? வைக்கவே மாட்டாங்க. அப்போ அவ்வளோ சீப்பான காரியம் தார். ஆனா பரலோகத்துல வெளியேற பெற்ற இந்த தங்கமே என்னவாகும் போது, அங்க போடுற ரோடுக்கு தார் மாரி யூஸ் பண்ண போறாங்களாம். சோ அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து ரெட்டுக்கு பதிலாக ரத்தாம்பரத்தையும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, அத பத்தி நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அப்போ ஆண்டவர் வந்து அவிதமாக அபரிதமாக ஆசீர்வதிக்கப்பட போகிறார், ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா பரலோகத்துக்கு முன்ருசியாக இப்போ ஒரு கிறிஸ்தவ இல்லம் இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வினுடைய சாட்சி, குடும்பத்தினுடைய சாட்சியம் ரொம்ப முக்கியம். வேடிக்கையாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க. திருமணமான புதுசுல முதல்ல கணவர் பேசுவாராம், மனைவி கேட்பாங்களாம் முதல் வருஷத்துல. 2வது வருஷத்துல மனைவி பேசுவாங்களாம், கணவர் கேட்பாராம். 3வது வருஷத்துல 2 பேரும் பேசுவாங்களாம், பக்கத்து வீட்ல இருக்கிறவங்கலாம் கேட்பாங்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 3வது வருஷத்துல இவங்க 2 பேர் போடுற சண்டைய பக்கத்து வீட்ல இருக்கிறவங்கலாம் கேட்பாங்க. இது வந்து வேடிக்கையாக சொல்லக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு பழமொழி. அப்போ அருமையானவர்களே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வீட்டிலே இருந்து புலம்பலின் சத்தமும், சண்டையின் சத்தமும், வீண் பழிகளும் அல்லது தவறான வார்த்தைகளும், கோபமான சொற்களும், தடித்த சொற்களும் வெளிப்படுகிறதா? ஆண்டவரை துதிக்கக்கூடிய துதியின் வார்த்தை, துதியின் வசனம், வாக்குத்தத்தத்தின் வசனம், ஆண்டவரை துதிக்கக்கூடிய பாடல்கள், அது கேட்கப்படுதா? நம்முடைய குடும்பத்துல வந்து குடும்ப ஜெபம் இருக்குதா? ஆண்டவரை துதிக்கக்கூடியவர்களாக கணவனும் மனைவியுமாக பிள்ளைகள் எல்லாருமாக ஆண்டவரை துதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால், அதுதான் பரலோகத்தினுடைய ஒரு முன்ருசியாக இருக்குது. சரி, பழைய படைப்பின் வரிசையில் வாழ்க்கை இரவும் பகலும் கண்டிப்பாகவும் கணிக்க முடியாத அளவுக்கு சூரியன் மற்றும் சந்திரனின் பொருத்தத்தாலும் நிர்வகிக்கப்பட்டது. ஆனால் புதிய ரட்சிப்பின் வரிசையில் ஆளும் கொள்கை இறைவனின் மாறாத பிரசன்னமாகும் அப்படின்னு சொல்லி மோட்டியர், அப்ப அவர் இந்த ஏசாயா புஸ்தகத்தை பத்தி ரொம்ப அருமையான ஒரு கமெண்ட்ரி எழுதியிருக்காரு. அது இன்றைக்கு உலக அளவுல பிரசித்தி பெற்ற ஒரு கமெண்ட்ரியாக அந்த மோட்டியர் என்றவர் எழுதியிருக்கார். சோ இங்க சொல்லக்கூடிய காரியம் தான் அதுதான் 19ஆம் வசனத்துல. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராலும் இராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும், உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கார். இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது அதன் மகிமையில் என்றென்றும் பிரகாசிக்கும். மக்களுக்கு சூரியனோ சந்திரனோ தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் அவர்கள் நித்திய ஒளியாக இருப்பார். அப்போ பழைய படைப்பினுடைய வரிசையில நான் ஏற்கனவே சொன்ன காரியம்தான். அதன் மக்கள் தொகை பெருமளவில் அதிகரிக்கும். மிக சிறிய குடும்பம் ஒரு பெரிய குலமாக மாறும். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நடப்பிப்பேன். இந்த அநேக சிறுவர் ஊழியத்தில் இருக்கிறவங்க இதை அதிகமாக ஒரு வாக்குத்தத்த வசனமாக பற்றி கொண்டு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவரே சூரியனாக, சந்திரனாக இருப்பார். 20ஆம் வசனத்துல உன் துக்க நாட்கள் மறைந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மைமைப்படும்படி என் கரங்களில் கிரியைகளுமாயிருப்பார்கள். சின்னவன் 1000 சிறுவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாக நடப்பிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இவர்கள் பலத்த ஜாதி ஆவார்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிக்கும் குடிகள் அப்படின்னு சொல்லி 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர்கள் என்றென்றும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ ஏசாயா அவனுடைய தீர்க்கதரிசனின் சூழலை நாம் நினைவில் கொள்ளும் போது அதை இன்னும் விலை மதிப்பற்றதாக ஆக்குகிறது. ஏசாயா பெரும்பாலும் வரவிருக்கும் தோல்வி மற்றும் நாடு கடத்தலின் நிழலில் எழுதப்பட்டார்.
கடவுளால் வெளியேற்றப்பட்ட அந்த மக்களுக்கு அவர்கள் என்றென்றும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் ஒரு நாளை ஏசாயா அவர்களுக்கு சுட்டி காட்டினார். அப்போ இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க போகுது. நீங்க வந்து பார்ட் 1 ஏசாயா 1ல இருந்து 39ல நீங்க பார்த்த காரியம்தான் நடக்க போகுது. ஏன்னா அவங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனை வரப்போகுது. அப்போ அதோடயே ஏசாயா முடிஞ்சிருந்ததுன்னா, ஐயையோ! கடவுள் வந்து நம்ம பாவத்துக்கு தண்டனை குடுப்பாரு, நரகத்துல போடுவாரு, சிறையிருப்புல கொண்டு போவாரு, அ அந்நிய ஜாதிகள் வந்து நம்மை ஆண்டு கொள்ளும் அப்படின்னு சொல்லி சோகத்தோட முடிஞ்சிருக்கும். அதனால தான் பார்ட் 2ல இப்படி வந்து நீங்க இப்ப சிறையிருப்புக்கு கொண்டு போகப்படுவீங்க, பாபிலோனால கொண்டு போகப்படுவீங்க, அசீரியரால கொண்டு போகப்படுவீங்க. ஆனாலும் உங்களை அங்கிருந்து மீந்திருக்கிறவர்களை நான் வந்து திரும்பவுமாக தேசத்துக்கு கொண்டு வருவேன். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய காரியத்தை சொல்றார். இப்போ இவங்க இருக்கிற நிலைமையில இதை குறித்து அவங்களால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து எப்படி தப்பு செஞ்சவங்க போய் சின்ன பிள்ளைங்க சில சமயத்துல தப்பு செஞ்சுட்டாங்கன்னா நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம்னு தெரிஞ்ச உடனே போய் பீரோவுக்கு பின்னாடி கதவுக்கு பின்னாடி ஒளிவாங்க. அது போல ஒளிந்து கொண்ட நிலைமையில இவங்க இருந்தாங்க. ஐயோ நமக்கு தண்டனை வரப்போகுது, எந்த நேரத்துல நம்ம தலையில இடி வந்து விழப்போதோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும்படியாக அந்த பார்ட் 2ல ஆண்டவர் வந்து ஏசாயா மூலமாக அநேக வாக்குத்தத்தங்களையும் ஆறுதல் வார்த்தையும் கொடுக்கிறார். சரி, இப்போ தொடர்ந்து நம்ம 61வது அதிகாரத்துக்கு உள்ளாக நம்ம வரப்போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி 62ல சில காரியங்கள் நம்ம பார்த்திடலாம். 62ல இஸ்ரவேல் வந்து பல்வேறு புதிய பெயர்களால் அழைக்கப்படும். ஏனென்றால் அவருடைய அவமானத்தை நீக்கி அவர்களுக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்க ஏசாயா கடவுளுடன் ஜெபிக்கிறார். கெப்சிபா, அதாவது கடவுளின் மகிழ்ச்சியின் நகரம், மற்றும் பியூலா, அதாவது கடவுளுடைய மணமகள். எருசலேம் அதன் வெட்கக்கேடான பெயர்களை இழக்கும். இனி கைவிடப்படாத நகரம். அவர்கள் பரிசுத்த மக்கள் மற்றும் கர்த்தரால் மீட்கப்பட்ட மக்கள் என்று அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். சோ தொடர்ந்து ஏற்கனவே பார்த்த அந்த அதிகாரத்தோடு தொடர்பு படுத்தி நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேலின் தேசத்துக்கு ஆண்டவர் அநேக வாக்குறுதிகளை 60ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 8, 9, 61ல 4ல இருந்து 9, 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 8ல இருந்து 11 வசனங்கள், இப்படி பல காரியங்களை சொல்றார். இந்த 62:5ல அவருடைய பிள்ளைகள் அவர்களை பராமரிப்பார்கள், கடவுள் அவர்களை பார்த்து மகிழ்வார். அப்புறம் தொடர்ந்து இந்த பகுதியில பார்க்கும்போது அவர்கள் மற்ற எல்லா தேசங்களிலிருந்தும் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். செல்வத்தை அவர்கள் தங்கள் செல்வத்தை அவர்களுடன் கொண்டு வந்து வீடு திரும்புவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்போ மறுபடியும் நம்ம 61வது அதிகாரத்துக்கு வருவோம். 61ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கடவுளுடைய மக்களின் மீட்பர். அப்போ இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன்ல உங்களுக்கு சொன்னேன், எத்தனை பேர் நீங்க கவனிச்சீங்கன்னு சொல்லி தெரியல. அப்போ முதல்ல இந்த 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66வது அதிகாரம் வரைக்கும் 3 பிரிவா பிரிக்கலாம்னு சொல்லி சொன்னேன். அதுல முதல் பகுதி சால்வேஷன், அடுத்தது சேவியர், ரட்சகர், அதுக்கு அடுத்தது ஸ்பிளெண்டர், அதை குறித்து மகிமை, அதை குறித்து பார்க்க போறோம். அப்போ சேவியர், ரட்சகர், மீட்பர், அதை குறித்து தான் இங்க பகுதியில நம்ம வாசிக்கிறோம். அது 53ஆம் அதிகாரத்திலிருந்து 52ல ஆரம்பிச்சாச்சு, மீட்பரை பற்றி சொல்லக்கூடிய காரியங்கள். சோ அதெல்லாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இப்போ முதலாவதாக அவருடைய அபிஷேகம், ஆவியானவர் அவர் மேல இருக்கிற அபிஷேகம்னா பிதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆவியால் அவருக்கு ஊழியம் செய்வதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய அனாயிண்டிங். நெக்ஸ்ட் வி see about his assignments, அவருடைய பணிகள் என்னன்னு சொல்லி 61ஆம் அதிகாரம் 1ல இருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். அவர் ஏழைகளுக்கு நற்செய்தியை பிரசங்கிக்கிறார். அடுத்ததாக நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு 61வது அதிகாரத்துல இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கொடுக்கிறார். அப்போ சிறைப்படுத்தப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கைதிகளுக்கு விடுதலையும் அவர் அளிக்கிறார். கேப்டிவ்ஸ், அப்புறம் பிரிசனர்ஸ்க்கு உதவி செய்கிறார்.
சோ தொடர்ந்து பார்க்கும்போது, அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதிகமா ரொம்ப ஆசையாக இருந்தது. இந்த ஒவ்வொரு வசனங்களையும் அப்படியே பொன் எழுத்துக்களால் எழுதி வச்சா எப்படி நல்லா இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஆசீர்வாத வசனங்கள், இவ்வளோ வாக்குத்தத்தங்கள், இதெல்லாம் வந்து ஒரு ரூ. 1,00,000 செக் குடுத்தா எப்படி இருக்குமோ, அல்லது வந்து ரூ. 5,00,000 செக் நமக்கு குடுத்தா எப்படி இருக்குமோ, அது போல சொல்லப்படுது. தொடர்ந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஆ இங்கே ஆ ரட்டுக்கு பதிலாக ரத் அ ரத்தாம்பரத்தை ஆண்டவர் தரார். தொடர்ந்து இங்கே சாம்பலுக்கு பதிலாக அழகை கொடுக்கிறார். துக்கத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியை கொடுக்கிறார். தொடர்ந்து விரக்திக்கு பதிலாக துதியை கொடுக்கிறார். இவை எல்லாம் வந்து கர்த்தருடைய மகிமைக்காக. இதுதான் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். சீயோனிலே துயரப்படுவர்கள் சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நம்ம இப்படி ஆண்டவர் நம்மள பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அழிவிலிருந்து, ஆ மரண தண்டனையிலிருந்து, நரகத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையை அழகுபடுத்துறார். மகிழ்ச்சி உள்ளதாக மாத்துறார். நம்ம துதி செலுத்தும்படியாக செய்றார். இவை எல்லாம் எதற்காகன்னா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக. அப்போ புதிய உடன்படிக்கையின் கீழ் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் ஒரு அபிஷேகம் இருக்குது. அங்க ஆண்டவருக்கு அபிஷேகம் இருந்துச்சு. நமக்கும் ஒரு அபிஷேகம் இருக்குதுன்னு புதிய ஏற்பாட்டுல 1 யோவான் 2:20 பார்க்கிறோம். ஆனால் உங்களுக்கு பரிசுத்தமானவரிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு அபிஷேகம் உள்ளது அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டு அர்த்தத்தில் அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அவரால் ஆசீர்வதிக்கப்படுவதை குறிக்கிறது. இது அனைத்து கிறிஸ்தவர்களின் பொதுவான சொத்தாகும். இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபைக்குரிய ஆவியின் சபைன்னு சொல்லக்கூடிய அந்த சபைக்கு மாத்திரம் இல்ல. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொதுவான ஒரு சொத்தாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனாலும் நாம் இன்னும் அதிகமாக கீழ்ப்படிந்து பதிலளிக்கக்கூடியவர்களாக மாறக்கூடியவர்களாகவும் மாற வேண்டும். சோ ஆண்டவருடைய அதிகமான வல்லமை நமக்கு எப்ப கிடைக்கும்னா, நம்ம எப்போ அவருக்கு கீழ்ப்படுகிறோமோ, எப்போ அவருக்கு அதிகமாக ஒப்பு கொடுக்கிறோமோ, எப்போ ஒரு பொறுப்போடு கூட நம்ம நடந்து கொள்கிறோமோ, அப்போ அவருடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு, நம்ம வல்லமையுள்ள சாட்சிகளாக மாறுவோம். அப்போ 4வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர்கள் நீண்ட காலமாக அழிக்கப்பட்ட நகரங்களை மீண்டும் கட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். அருமையானவர்களே, நீங்க ஈடுபட்டிருக்கக்கூடிய ஊழியங்கள் எப்படி இருக்குது? உங்க சபை எப்படி இருக்குதுன்னு சொல்லி தெரியாது. ஆனா, உங்களுடைய ஊழியத்துல வந்து பாழாய் கிடந்து இருக்கக்கூடிய நிலைமைகள், நிர்மூலமான நிலைமைகள், இந்த இடத்தையெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த வாக்குத்தத்தமாக கொடுக்கிறாரு. அவை புதிதாய் கட்டப்படும். இந்த ஆலயத்தினுடைய முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை மேன்மையானதாக இருக்கும். அருமையானவர்களே, நீங்க செய்யக்கூடிய ஊழியத்தினுடைய ஆசீர்வாதம் இதுவரைக்கும் காணப்பட்ட ஆசீர்வாதத்தை காட்டிலும் பன்மடங்கு ஆசீர்வாதம் உள்ளதாக ஆண்டவர் மாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதை நாம் பற்றிக்கொண்டு ஜெபிக்க வேண்டியது அவசியம். இன்னும் அதிகமாக ஆவியானவருக்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். புறஜாதியானர் இஸ்ரவேலுக்கு சேவை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 5ஆம் வசனத்துல அதுதான் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் இஸ்ரவேலின் மந்தைகளை மேய்ப்பார்கள். அவர்கள் வயல்களை உழுந்து அவர்கள் திராட்சை தோட்டங்களை மேய்ப்பார்கள். அவர்கள் ஒரு ஆசாரிய தேசமாக இருப்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆசாரியர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் சொல்லி 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கும்போது 7-9 புறஜாதியினரிடையே எல்லா நிந்தனைகளும் மிகுந்த மரியாதையாக மாற்றப்படும். அது கனத்துக்குரியதாக மாற்றப்படும். அதான் மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் வாசிச்சுட்டே இருந்தா நல்லா இருக்கும் போல தெரியுது. அதை விளக்குறதுக்கு முன்னதாக அந்த வசனத்தை வாசித்தாவே அவ்வளவு அருமையாக நமக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய டானிக்காக இருக்குது. 7வது வசனம் பாருங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக
தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு பேசும்போதே நான் உள்ளத்துல பூரிக்கப்பட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து 8:9 பாத்தீங்கன்னா, அவர்கள் மீண்டும் ஒருபோதும் தோல்வியை சந்திக்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் எதிரிலிருந்து என்றென்றும் பாதுகாப்பாக இருப்பார்கள். 8ஆம் வசனம், கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளைப் பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோடே நித்திய உடன்படிக்கையை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார். அருமையானவர்களே, நம்மை பார்க்கிறவங்க அப்படி சொல்றாங்களா? நம்ம குடும்பத்தை பார்க்கிறவங்க அப்படி சொல்றாங்களா? இவங்க ஆண்டவரால ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், ஆண்டவரால ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, தேவனுக்கு சொந்தமான மக்கள் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்குதான்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். சோ தொடர்ந்து கடைசியாக 61வது அதிகாரம் 10, 11 பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்தினுடைய துதி. அப்போ இஸ்ரவேல் எதிர்கால சாட்சியம். அவர்கள் பூமி எங்கும் கடவுளை அவருடைய உண்மைத்தன்மைக்காக மகிமைப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடலாம். 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதுக்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதுக்கும் ஒப்பாக அவள் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவர்களை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய மக்களே, இன்றைக்கு நம்ம சுத்தியும் கொலை, கொள்ளை, அநியாயம், அநீதி, வன்முறை இதை பத்தி தான் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா ஒரு காலம் வரும், அந்த நாள்ல நீதி காணப்படும். அங்க துதியை ஆண்டவர் முளைக்க பண்ணுவார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, அநேகமாயிரம்